அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலைவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா எப்பயும் இல்லாமல் பயங்கரமாக பனி பெஞ்சிருந்துச்சு. இந்த பனியில் ஒரு மீனை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஆசை தோணின உடனே நேராக ஒரு மீனை வாங்கிக்கிட்டு விவேக் வீட்டுக்கு போயிட்டேன். விவேக் வீட்டுக்கு ஏன்னு கேட்குறீங்களா? விவேக் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோப்பநேகன்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன ஊரில் இருக்குது. ரொம்ப அழகான ஊர் அது. அது போக விவேக் வீட்டு தோட்டத்தில் வந்து நமக்கு அந்த மீனை சுட்டு சாப்பிட்றதுக்கு சட்டி இருக்குது. ஒரு சட்டியில் அடுப்பு கறியெல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி அதில் மீனை வச்சு சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், பனி அப்படியே காற்றுல பூ மாதிரி பறந்து வருது பாருங்களேன். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே இந்த கோழி இறகு, இந்த சின்ன கோழி குஞ்சோட இறகு பறந்து வருமே அந்த மாதிரி இருக்குது. தூரம் தான் 70 கிலோமீட்டர் வழியை நம்ம வந்து ஒரு 35-40 நிமிஷத்துலேயே வந்துடலாம். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வயக்காடு முழுக்க ஆனால் பனியால் கிடக்கு. இப்போது பறவைகள்லாம் அந்த பனிக்குள்ளேயும் எதையோ தேடி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குளிர்லேயும் நாய் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதில் பனிக்காலம் வந்தாலே இந்த ஊரே வந்து 2 நிறத்தில் தான் இருக்கும். ஒன்று வெள்ளை, இன்னொன்று கருப்பு. இயற்கையாக நம்ம வீட்டுக்கு செவத்துக்கு ஏதாச்சும் வண்ணம் அடித்து வச்சுருப்போம். அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையில் பனி வெள்ளையாக இருக்கும், மற்றதெல்லாம் கருப்பாக இருக்கும். விவேக் வீட்டு தோட்டத்திலேயே அந்த சட்டியை வச்சு நெருப்பெல்லாம் எரிய வைக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் அடுப்பு கறி, அதில் கற்பூரம், அப்புறம் லேசாக மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வச்சோடனே பக்குன்னு பற்றிக்கிச்சு. மீன் ரெக்கை, வால் இதெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக போட தேவையே இல்லை. கையெல்லாம் நாங்கள் அப்படியே பனிலேயே கழுவிடுவோம்ல. கங்கு நல்லா வந்துருச்சு. மீனை வச்சிட வேண்டியதான். வழக்கமாக டிசம்பர் கடைசியில் தான் பனியே பெய்யும், இந்த வெண்பனி. ஆனால் இந்த ஆண்டு டிசம்பர் முதல்லே வந்துருச்சு. அது போக 10 சென்டிமீட்டர் பனி. இது வரைக்கும் நான் 10 வருஷத்தில், டென்மார்க் வந்த 8 வருஷத்தில் இவ்வளோ 10 சென்டிமீட்டர் பனியெல்லாம் நான் மொத்தமாக பார்த்ததே கிடையாது. கோப்பநேகன் பக்கத்தில் சீலாண்டில், யூலாண்டில் பார்த்துருக்கேன், பக்கத்து ஐலாண்டு. அங்கே அந்த தீவில் எப்பயுமே இந்த பனியில் பார்த்தா இந்த நல்லா அப்படி சொதன்னு இருக்குது பார்த்தீங்களா, பூ மாதிரி பெய்யும், ரோஜா பூ இதழ் மாதிரி இருக்கும். அது வந்து பிரச்சனையே இல்லை, ஏன்னா அது ஈரமாகாது, அவ்வளோ சீக்கிரம் உருகாது. உங்கள் மேலே விழுந்தாலும், மேலே எப்போ விழுந்தாலுமே பார்த்தா இது நம்ம மேலே ஒன்றுமே பண்ணாது, நம்மளை ஈரமாக்காது. உதறி விட்டோம்னா கீழே போயிடும், அது ஈரமாகவே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இதுவே இந்த குளிர் 0 டிகிரி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்ததுன்னா நம்ம வந்து கீழே இருக்க தண்ணி எல்லாம் வந்து அப்படியே பனிக்கட்டியாக மாறி இருக்கும் கருப்பு நிறத்தில். அதில் காலை வச்சா தான் வலிக்கும். அதுவே இப்போ மழை பெஞ்சதுன்னா இன்னும் கொடுமை. ஒரு மணி நேரத்தில் எனக்கு இந்த காணொலியெல்லாம் எடுத்து கொடுத்து வெட்டி ஒட்டி எல்லாம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி விவேக். நீ அழகாக வெட்டி ஒட்டி கொடுத்ததை கொஞ்சம் கொலை பண்ணி வச்சுருக்கேன், மன்னிச்சுக்கோ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எது மீன் எப்படி இருந்துச்சா? அதெல்லாம் ரகசியம் சொல்கிறது இல்லை.